गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वर गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। पुरुषोत्तमजाय विद्महे कृणीहस्ताय धीमहि तन्नो गुरु प्रचोदयात्। काञ्चीवासाय विद्महे शान्तरूपाय धीमहि तन्नो चन्द्रशेखरेन्द्र प्रचोदयात्। हर हर शंकर जय जय शंकर, हर हर शंकर जय जय शंकर। ஆன்மீக நண்பர்கள் எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு வியாழக்கிழமை, குருவுக்கு உகந்த நாள். கடந்த ரெண்டு வருஷத்துக்கு மேலே ஒவ்வொரு வியாழக்கிழமையும் நம்முடைய பிரத்யக்ஷ தெய்வம் பூஜ்ய ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிகள் இன்னைக்கு வரைக்கும் நடத்திட்டு வர பல அற்புத நிகழ்வுகளை நான் கேட்டது படித்ததை ஒரு சிறு கதையோடு உங்களுக்கு சொல்லிட்டு வரேன். இது கதை வடிவு தானே தவிர கதை கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் நம்ம நேரில் பார்க்கறது, நடத்திட்டு வரதை பார்க்குறோம். அந்த வகையில் நம்ம பெரியவா 100 வருஷமும் எப்படி நம்முடைய குல சம்பிரதாயங்களை அனுஷ்டிச்சா அப்படிங்கிறதுக்கு அவர் சின்ன வயசு முதலேயே எப்படி இருந்தார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அற்புத நிகழ்வை சமீபத்தில் படித்தேன். உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும்னு தோணித்து. அதனால தான். அதாவது பெரியவா பட்டயத்துக்கு முன்னால் ஸ்கூலில் படித்தார். இங்கிலீஷ் கான்வென்ட்டில் தான் படித்தா பெரியவா பேட்மிண்டன் நல்லா விளையாடக்கூடியவர். ஒரு நாள் ஸ்கூல் முடித்த உடனே சாயந்தரம் பேட்மிண்டன் விளையாடிட்டு ஒரு 7-7:30 மணிக்கு தான் ஆற்றுக்கு வந்திருக்கார். ஆற்றுல உள்ள நுழையும் போதே ரொம்ப குதூகலமாக ஆடி பாடி, சின்ன குழந்தை இல்லையா, உள்ள நுழையிறா பெரியவா. அவள் அண்ணா கணபதின்னு பேர், கணபதி சாஸ்திரிகள். அவள் அண்ணா யார்? பெரியவாருடைய அண்ணா, உருவாச்சரம் அண்ணா. பெரியவா உள்ள நுழைஞ்ச உடனே உடையேன்னு கன்னத்தில் ஒரு அற விட்டார். அண்ணா தம்பியை விட்டு, நீ பண்ணுறது உனக்கே நன்னா இருக்கா? மணி எவ்வளவு? நம்மளுடைய சம்பிரதாயம்லாம் மறந்துட்டு இப்படி ஆட்டி பாடின்னு இருக்கே அப்படின்னு சொல்லி அரைஞ்சுட்டார். பெரியவாளுக்கு ஏன் அரைஞ்சார் அப்படின்னு ஒரு க்ஷணம் புரியல. கன்னத்து தடவிக்கிறார், வலிக்கிறது, சின்ன குழந்தை இல்லையா. அப்புறமா தான் நினச்சிட்டு, அண்ணனாக இருந்தாலும் பரவாயில்ல கேட்போன்னு, ஏன்னா என்ன அடிக்கல் நீங்கள்? யார்? பெரியவா. அண்ணன் சொல்கிறேன், இவ்வளோ நேரம் கழிச்சு வர நம்ம சம்பிரதாயத்தெல்லாம் மறந்துட்டு வரையா நீ? உடனே பெரியவா பதில் சொல்கிற, சற்று கோபமாகவே சொல்கிற. சின்ன குழந்தையில அந்த கோபம் உண்டு பெரியவாவுக்கு. பெரியவா கோபமாக சொல்கிறாங்க, நீ அடித்தது ஃபஸ்ட்டு தப்புன்னா, நான் என்ன பண்ணிட்டு வரேன் நீ முதல்ல கேட்டுக்கணும். தண்டனை ஏற்றுக்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன், ஆனால் எதுக்காக தண்டனை அப்படிங்கிறது முதல்ல விசாரணை பண்ணணும். உன் இஷ்டத்துக்கு என்ன அடிக்கிறேன்? எதுக்காக அடித்தேன்? நான் சந்தியாவதெல்லாம் பண்ணிட்டு வரலன்னு நினச்சேன் நீ? அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. விளையாடி முடித்தேன். விளையாடி முடிச்சுட்டு ஸ்கூல் பக்கத்துலேயே இது இருக்குது, ஆறு, நதி தீரம். அதில் கைகால் அலம்பின்ட்டு என் ஃப்ரெண்டு ஈஸ்வரநாத்துக்கு போயிட்டு ஒரு தாம்பாளம் வாங்கிட்டு அவ்வாத்துலேயே சந்தியாவதெல்லாம் பண்ணிவிட்டு அப்புறம் தான் வரேன். ஃபஸ்ட்டு என் நெத்தியில் பாரு, நான் ஓடி ஆடி வந்ததில் அழிஞ்சிருக்கு, இருந்தாலும் ஒரு சிறு கீரல் தெரியும் பாரு, விபூதி 8 இல்லைன்னு பாரு, கேட்காம நீ மாட்டுக்கு என்ன நடிக்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ தான் கணபதி என்ன பெரியாருடைய முகத்தை சற்று கூர்ந்து கவனிக்கிறார். மெல்லிய கீரலான விபூதி பட்ட நெத்தியில் தெரிகிறது. அழுதுவிட்டார் கணபதி. தான் தம்பி கன்னத்தை தடை கொடுத்தபடி என்னை மன்னிச்சுக்கூடா அப்படின்னு மனசுக்குள்ளே சொல்லாமல் சொல்லி விறுவிறுன்னு ஆற்று உள்ளே போய் சாயம் படத்துக்கு முன்னால் சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணுறார். தெரியாமல் நான் தம்பி அடிச்சுட்டேன், வயசில் சின்ன, அவன்கிட்ட மன்னிப்பு கேட்க முடியாது, அந்த மன்னிப்பை நீ தான் தருணம் பெறு அப்படின்னு சொல்லி சாஷ்டாங்க சாயம் படத்துக்கு முன்னால் நமஸ்காரம் பண்ணுறார். இந்த நிகழ்வை கிட்டத்தட்ட ஒரு 50-60 வருஷம் கழித்து பெரியவா ஒரு இடத்துல பேசிகிட்டு இருக்கும்போது சொல்கிறார், இந்த மாதிரி நடந்தது சிறு வயசில் அப்படி சொல்லி முடிக்கும்போது அவர் கண்டேந்து 2 துளி கண்ணீர் விழறது.
அந்த 2 துளி கண்ணீர் விழுந்து இல்லையா, அவ்வளோ பாசம். பூர்வாசிரமத்தில் தன்னுடைய அண்ணா தன்னிடம் கடிந்து கொண்டது, தான் அண்ணாட்டை திருப்பி பேசினது எல்லாத்தையும் நினைவுபடுத்தி சொன்னார். அண்ணா கணபதி சாஸ்திரிகள் இறக்கும்போது அவருக்கு வயசு 67. யாருக்கு? அண்ணா கணபதி சாஸ்திரிகள். அந்த 2 ஜனம் கண்ணீர் விட்டார் இல்லையா, அந்த கண்ணீரே அந்த பரமாத்மாவின் கண்ணீர் அவன் அண்ணா கணபதி சாஸ்திரிகளை மோட்சத்துக்கு கொண்டு போயிருக்கும் அப்படிங்கிறதுக்கு நம்ம சொல்லணும்னா என்ன அவசியமே கிடையாது. ஏன்னா சாட்சாத் பெரியவா தான் பரமேஸ்வரன், பரமேஸ்வரன் தான் பெரியவா. நம்மளை அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும், அவர் பார்த்துப்பார் எல்லாம். புரியுறதா? அந்த மாதிரி பெரியவாள்கிட்ட உண்மையான பக்தி நம்ம செலுத்தினாலே போகிறோம், கைவிட மாட்டார். என்ன, இந்த ஒரு நிகழ்வு அவருடைய பூர்வாசிரமத்தில் நடந்தது. அதாவது சன்னியாசம் வாங்கிறதுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வு. சன்னியாசம் வாங்கினதுக்கு அப்புறம் தான் பல வருஷங்களுக்கு அப்புறம் இதை சொல்கிறார் பெரியவர். ஆனால் ஆச்சரியம் பாருங்க. அதாவது சின்ன வயசுலேருந்தே நம்முடைய குல தர்மங்களை 3 வேளை சந்தியாவதனம், காயத்ரி இத்தியாதிகள் பூஜை வகைகள்லாம் சிறு வயசுலேயே செய்யாமல் என்றைக்குமே நிறுத்தினதில்லை பெரியவா. இது எதனால் சொல்ல வரேன்னா, நம்மளும் அவரை மாதிரி ஃபுல்லாக 100% செய்ய முடியினாலும் ஒரு 50% நம்மளுடைய அவாவா குல வழக்க முறைகள் மற்றும் வித்தியாதிகள் இதெல்லாம் நடத்தின்னு வந்தாலே போகும். குடும்பம் க்ஷேமமாக இருக்கும், நாடு க்ஷேமமாக இருக்கும். மற்றொரு அழகிய நிகழ்வில் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஹரஹர சங்கர், ஜெய ஜெயசங்கர், காஞ்சி சங்கர், கமவோடி சங்கர். எல்லாருக்கும் நமஸ்காரம்.